Hello students, in multiple integral finding the volume of the tetrahedron using triple integration la paakalam. Question வந்து find the volume of the tetrahedron bounded by the planes x is equal to 0, y is equal to 0 and z is equal to 0. X by a plus y by b plus z by c is equal to 1. இதான் வந்து tetrahedron equation. ஆனால் complete tetrahedron find out பண்ணணும் அவசியம் இல்லை. Just bounded by x is 0, y is 0, z 0 and x by a plus y by b plus z by c is equal to 1. So volume கண்டுபிடிக்கணும். Triple integration volume formula என்னன்னா triple integral dx dy dz. So triple integral find out பண்ணுறதுக்கு just limit தெரிஞ்சா போதும், diagram வரையணும்னு அவசியம் இல்லை. So limit கண்டுபிடிக்கலாம். limit எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ first வந்து x is equal to 0 எடுத்துக்கோங்க. x is equal to 0 to x by a plus y by b plus z by c is equal to 1. ஆனால் எனக்கு x தான் வேணும். ஸோ x by a எப்படி வச்சுக்கோங்க, y by b இந்த சைட் போனால் மைனஸ் y by b, z by c இந்த சைட் போனால் மைனஸ் z by c. நெக்ஸ்ட் x மட்டும்தான் வேணும். ஸோ டிவிஷனில் இருக்கிற a இந்த சைட் போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ x is equal to a into 1 minus y by b minus z by c. ஸோ x லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் y லிமிட். y எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ y is equal to 0 to ஆல்ரெடி எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டிங்கன்னா இந்த என்டையர் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ வெறும் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா y by b plus z by c is equal to 1. ஸோ y by b plus z by c is equal to 1. இதுலேருந்து எனக்கு y மட்டும்தான் வேணும். அப்போ z by c இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் z by c. ஸோ y is equal to b into 1 minus z by c. நெக்ஸ்ட் y லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் z லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். z 0 கொடுத்துருங்க. இப்போ எக்ஸும் 0 கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் yயும் 0 கொடுத்துட்டோம். ஸோ நம்ம எக்ஸ்க்கும் 0 yக்கும் 0னா இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். பேலன்ஸ் z by c is equal to 1 இருக்கும். ஸோ z is equal to c. இப்போ லிமிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இன்டர்னல் லிமிட் என்னன்னா எக்ஸுடைய லிமிட் என்னது 0லேருந்து a into 1 minus y by b minus z by c. ஸோ இந்த லிமிட் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் y உடைய லிமிட், நெக்ஸ்ட் y இருக்கு. y உடைய லிமிட் 0 to b into 1 minus z by c. நெக்ஸ்ட் z இருக்கு. z உடைய லிமிட் வந்து 0 to c. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிட்டா நம்ம சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா dx இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு dx. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் dx. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் dx தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரல் 0 to cயும் இன்டெகிரல் 0 to b into 1 minus z by c அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் dx என்னன்னா x, லிமிட் வந்து 0 to a into 1 minus y by b minus z by c. எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ வெறும் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா dy dz மட்டும்தான் இருக்கும். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு, எக்ஸில் அப்பர் லிமிட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லோவர் லிமிட் 0, ஸோ லோவர் லிமிட் 0 ஆகிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 to c, 0 to b into 1 minus z by c. ஸோ எக்ஸ் என்னன்னா அப்பர் லிமிட் வந்து a into 1 minus y by b minus z by c dy dz. இப்போ இன்டெகிரேஷன் வந்து டபுள் இன்டெகிரேஷனாக மாறிடுச்சு. இப்போ ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது, yயும் z மட்டும்தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ yயை இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ y இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி a கான்ஸ்டன்டான ஏவை வெளியில் எடுத்துருங்க. இன்டெகிரல் 0 to c. இப்போ இதில் 1 மைனஸ் y by b மைனஸ் z by c இருக்குது. இதில் இங்கே மட்டும்தான் y இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் 1 வந்து y. அப்புறம் இன்டெகிரேஷன் ஆஃப் y by b. y by bயில் மைனஸ் 1 by b அப்படியே வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் y என்னன்னா y ஸ்கொயர் by 2. நெக்ஸ்ட் மைனஸ் z by c இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் z by c வித் ரெஸ்பெக்ட் டு y என்னன்னா ஜஸ்ட் y alone. இப்போ 3 டேர்ம் இருக்கு. லிமிட் என்னன்னா 0 to b into 1 minus z by c dz. இப்போ அப்பர் லிமிட் வந்து b into 1 minus z by c, லோவர் லிமிட் வந்து 0. ஸோ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. ஸோ அப்பர் லிமிட்டில் 3 டேர்மு, லோவர் லிமிட்டில் 3 டேர்மு.
So volume is equal to integral a வெளியில இருக்கு 0 to c. இப்போ upper limit substitute பண்ணலாம். So first positionல y இருக்கு. So y க்கு பதிலா b into 1 minus z by c substitute பண்ணிடலாம். Next second termல minus 1 by b இருக்கு. இங்க இருக்கிற 2 அங்க b ஓட சேர்த்துக்கலாம். So 2b y square. So y square என்னன்னா b into 1 minus z by c the whole square. Next minus z by c b into y க்கு பதிலா b into 1 minus z by c. So upper limit முடிஞ்சாச்சு. lower limitல இந்த yல 0 கொடுத்தா 0 ஆயிடும். இந்த y square 0 கொடுத்தாலும் 0 ஆயிடும். இந்த yல 0 கொடுத்தா 0 ஆயிடும். கம்ப்ளீட்டா lower limit வந்து 0 ஆகும். இப்போ சிங்கிள் இன்டகிரேஷன் வந்துச்சு. இப்போ சிங்கிள் வேரியபிள் என்னன்னா z மட்டும்தான் வேரியபிள். ஸோ z மட்டும்தான் வேரியபிள். ஆனால் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்டகிரல் 0 to c. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா 1 minus z by c காமனாக இருக்கு. b into 1 minus. அப்போ b into 1 minus z by c வெளியில் எடுத்துடலாம். அப்போ b into 1 minus z by c வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுறோம். ஸோ 1 மைனஸ் இதில் இருக்கிற ஒரு டேர்ம் மட்டும்தான் வெளியில் எடுக்கிறோம். அப்போ 1 by 2b அப்படியே தான் இருக்கும். இன்ட்டு ஒரு b இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு z 1 மைனஸ் z by c இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த டேர்மை வெளியில் எடுத்துட்டா வெறும் z by c மட்டும்தான் இருக்கும். இன்ட்டு dz. ஸோ which is equal to a இங்கே b கான்ஸ்டன்ட், அந்த bயும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ ab இன்டெக்ரல் 0 to c 1 minus z by c. ஸோ இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த b என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 எடுத்திருக்கேன். செகண்ட் டேர்ம் லாஸ்ட்டில் இருக்க z by c இங்கே எடுத்துக்கிறேன், மைனஸ் z by c. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். செகண்ட் டேர்மில் b கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும், மைனஸ் 1 by 2 1 minus z by c into dz. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 minus z by c இருக்கு, இங்கேயும் 1 minus z by c இருக்கு. அகெயின் 1 minus z by c காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ ab 0 to c ஆல்ரெடி 1 minus z by c வெளியில் இருக்கு. அதையும் வெளியில் எடுத்திங்கன்னா 1 by z by c ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இங்கே 1 minus z by c வெளியே எடுத்தால் 1, இங்கே 1 minus z by c வெளியில் எடுத்தால் half. ஸோ 1 minus 1 by 2. ஸோ 1 minus 1 by 2 என்னது 1 by 2. ஸோ அந்த 1 by 2 வெளியில் எடுத்துடலாம். ஸோ ab into 1 by 2 integral 0 to c. இங்கே 1 minus z by c the whole square இருக்குது. அப்போ a square minus 2ab plus b square is equal to a minus b the whole square. இதில் பிரிச்சிடலாம். ஸோ 1 square 1 minus 2abன்றது 2 1 z by c plus b square வந்து z square by c square. இப்போ இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ இன்டெகிரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து வெளியில் என்ன இருக்குன்னா ab by 2 இருக்குது. ab by 2 வெளியில் இருக்கட்டும். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு z. இன்டெகிரேஷன் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு z வந்து z மைனஸ் 2 c கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் z வந்து z ஸ்கொயர் பை 2. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 by c ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் z ஸ்கொயர் வந்து z கியூப் பை 3. லிமிட் என்னன்னா 0 to c. இப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரும்னா c வரும். மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடும். zக்கு c கொடுத்தோன்னா c ஸ்கொயர் பை c ப்ளஸ் 1 by c ஸ்கொயர் இன்ட்டு z கியூப்க்கு c கொடுத்தோன்னா c கியூப் பை 3. lower limit 0, இந்த zல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0, இந்த z ஸ்கொயரில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0, இந்த z கியூப்ல. அப்போ lower limit கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ இந்த cயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது c மைனஸ் c என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இதில் வந்து ரெண்டு c கேன்சல் பண்ணிடலாம். ஸோ c மைனஸ் c 0. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ab by 2 into c by 3. ஸோ which is equal to ab
C by 3 2s are 6. Since it is a volume, so cubic units. So what is the volume of a tetrahedron? Therefore, volume of tetrahedron is equal to ABC by 6 cubic units. So find out பண்ணிட்டோம். Thank you students. Have a great day.